தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டம் சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் நிலவிய செங்கல் புயல் மதியம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் வலுக்குறைந்து வட தமிழக உள்பகுதிகளில் நிலவுகிறது. இது காலை தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 3ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி, அது புயலாக மாறி, அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். அந்த புயலை பொறுத்தவரை குறிப்பாக அந்த புயலுக்கு பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 3ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 6ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 3ஆம் தேதி கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் மீண்டும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பரவலாக ஒரு சில நேரங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அந்த புயலுக்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 50 50 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கேடார் 42 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு 38 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் 35 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் 33 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் தலா 32 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடப்பூண்டி 31 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முகையூர் 30 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வல்லவனூர் 30 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நெமூர், விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி தலா 29 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் 27 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 26 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முக்குட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி ஏஆர்ஜி தலா 25 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு 24 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை ஜமுனா மருத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் தலா 23 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை தலா 21 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தலா 20 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தலா 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் தலா 17 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தலா 16 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வானமாதேவி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரர்பாளையம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிள்ளையார் குப்பம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்படி தலா 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் முகாம் பகுதி 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் மீமாத்தூர், கடலூர் மாவட்டம் வேப்பூர் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ் 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, சேலம் மாவட்டம் ஓமலூர், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், விழுப்புரம் மாவட்டம் அரக்கூர், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கிளம்மார்க்கன், கடலூர் மாவட்டம் வடக்குத்து, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில், சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது படிப்படியாக உயர வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.